அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தோன்னா, பனங்கிழங்கு. பனங்கிழங்கு என் குழந்தை சாப்பிட மாட்டான், பிடிக்காது, பல்லில் மாட்டிக்கும், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறோம். அஸ் அ பேரண்ட்டாக நம்ம சின்ன வயசில் என்ன பழக்கிறோமோ அதுதான் குழந்தைங்களுக்கு நினைவில் பதியும். சாப்பிட்ணுன்ற ஆர்வமாக இருக்கட்டும், அதை பற்றி அதில் என்ன இருக்குது, அதில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, பெருசானதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரிசர்ச் பேப்பரை படித்து இதெல்லாம் நல்லதாமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நிறைய பாரம்பரிய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த விஷயங்களையும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இது கிடைக்காத சமயங்களில் என்னென்னா, இது நல்லா வேக வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் ஆக்கி வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு வாயில் போட்டு மென்னுட்டே இருக்கவங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி தூத்துக்குடி ஸ்பெஷல் அதை கொடுத்துருந்தாங்க. அது மேலே தோலெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அவங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக நடுவில் இருக்க அந்த தண்டை எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் உரிச்சிட்டு அவங்களுக்கு ஈஸியாக மெல்கிற மாதிரி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெரியவங்களானப்ப அவங்களே பண்ணிப்பாங்க. காலையில் வெள்ளை சோளம் கூழ் நைட்டே வெள்ளை சோளத்தை குக்கர்லேயோ இல்லை அகப்பையிலையோ அந்த மாதிரி ஒரு பானையிலையோ போட்டு கிண்டினதுக்கப்புறம் அதை தண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்தேன். இப்போ காலையில் கொஞ்சமாக உப்பு மோர் கலந்து அடிச்சிருக்கேன். அப்புறம் பனங்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு, நம்மளுடைய பழைய உணவு பழக்க வழக்கம் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பெருசானதுக்கப்புறம் இந்த பனங்கிழங்கு பவுடர் வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்காது. அவங்க நேச்சுரலாகவே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நன்றி, வணக்கம்.